அனிதா புஷ்பவனம் குப்புசாமி விஹா யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். நம்முடைய யூடியூப் சேனலில் தொடர்ந்து பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு வரோம். இன்றைக்கு இந்த பதிவில் வாடகை வீட்டில் வசிப்பவர்கள் செய்கின்ற வழிபாடுகளின் முழு பலன்கள் அவர்களுக்கு மட்டுமே கிடைக்குமா என்கின்ற தகவலை பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடூழி வாழணும்னு நான் இறைவன் கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொளியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். கடந்த சில தினங்களாக சிலர் தொடர்ந்து கேட்கக்கூடிய கேள்வி, நாங்கள் வாடகை வீட்டில் இருக்கிறோம், நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மண்டலம் பூஜை பண்ணுங்கள், 48 நாள்கள் தொடர்ந்து பூஜை பண்ணுங்கன்னு சில பூஜைகளை சொல்லிக்கிட்டு வர்றீங்க. அந்த பூஜை செய்து அக்கம் பக்கத்தினர் நல்ல பலன்கள் அடைந்த காரணத்தினால நாங்களும் செய்யணும்னு நினைக்கிறோம். ஆனால் நாங்கள் வாடகை வீட்டில் இருக்கிறோம். அப்படி வாடகை வீட்டில் இருக்கிற நாங்கள் செய்கின்ற பூஜைகளின் பலன்கள் முழுவதுமே நமக்கு கிடைக்குமா, இல்லை அந்த வீட்டுடைய சொந்தக்காரருக்கு, அதாவது வீட்டு ஓனருக்கும் அந்த பலன்கள் போய் சேருமா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் கேட்குற இந்த கேள்வி மிகவும் இயல்பானது. எதனால் இந்த கேள்வி கேட்குறீங்கன்றது எனக்கு புரியுது. அதாவது நம்ம சொந்த வீட்டில் கிடையாது, ஆனால் தொடர்ந்து 48 நாள்கள் பூஜை செய்யணும். அந்த பூஜைக்கான பலன்கள் சக்தி எல்லாம் நாம் இருக்கின்ற இடத்துல இருக்கும். அப்போது அந்த சக்தி அந்த வீட்டுக்கு சேருமா, அந்த இடத்திற்கு சேருமா, அந்த இடத்தின் உரிமையாளருக்கு சேருமா, இல்லை நமக்கு சேருமா என்கின்ற ஒரு ஐயப்பாடு உங்களுக்கு இருக்குது. அதனால தான் இந்த கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. ஒருத்தர் 2 பேர் கிடையாது, திரும்ப திரும்ப பலர் கேட்டிருக்கீங்க. என்னை நேரிலே சந்திக்கும் பொழுது கூட இந்த கேள்வியை கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. இப்படி ஒரு நுணுக்கமான கேள்விக்கு உங்களுக்கு எளிமையாக நான் புரிய வைக்கணும். நம்ம சொந்த வீட்டில் இருந்தாலும் சரி, வாடகை வீட்டில் இருந்தாலும் சரி, நாம் உண்ணுகின்ற உணவு நமக்குத்தான் போய் சேரும், அந்த வீட்டின் உரிமையாளருக்கு போய் சேராது. நம்ம என்ன சாப்பிட்றோம் நமக்குத்தான், நம்ம உடம்புக்குத்தான் சேரும். ஆரோக்கியமான உணவுகள் சாப்பிட்டா அந்த ஆரோக்கியம் நமக்குத்தான் கிடைக்கும். கெடுதல் விளைவிக்கக்கூடிய உணவு சாப்பிட்டோம்னா அந்த கெடுதலும் நமக்குத்தான் சேரும். அதனால் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், நாம் செய்கின்ற வழிபாடு நமக்குத்தான் சேரும். இடத்தை சம்பந்தப்பட்டது கிடையாது வழிபாடு, ஆன்மா தொடர்புடையது வழிபாடெல்லாம். இந்த ஆன்மா நான் இப்போ கும்பிடுறேன்னா எனக்குள் இருக்கின்ற ஆத்மா தான் அந்த இறைவன் மேலே பக்தி கொண்டு வழிபாடு செய்யுது. இடம் செய்யலை, இல்லை அந்த இடத்திற்கு உரிமையாளர் செய்யலை. நம்ம வச்சிருக்கிற படங்களுக்கு, நம்ம வச்சிருக்கின்ற இந்த சிலைகளுக்கு நம்ம ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை செய்கிறோம், வழிபாடு செய்கிறோம், தொடர் பூஜை செய்கிறோம். 48 நாள் செய்கிறது, இல்லை வருடம் முழுவதும் செய்கிறது, இப்படி ஒரு பரிகார பூஜை செய்கிறது, இல்லை வேண்டுதல் வைத்து அந்த வேண்டுதல் நிறைவேறும் வரைக்கும் செய்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம தான் செய்கிறோம். இந்த உடலும் இந்த ஆன்மா தான் செய்யுது. அப்போ பலன் யாருக்கு கிடைக்கும்? எந்த ஆன்மா வழிபாடு செய்கின்றதோ அந்த ஆத்மாவுக்குத்தானே பலன் கிடைக்கும், அந்த இடத்திற்கு பலன் கிடைக்காது. அதனால் நீங்கள் எந்த ஐயப்பாடும் கொள்ள வேண்டாம். நாம் தங்கியிருக்கின்ற வீட்டில் நாம் செய்கின்ற பூஜைகளின் சக்தியெல்லாம் அங்கேயே தங்கிவிடுமா, இல்லை அந்த உரிமையாளருக்கும் பங்கு போய் சேருமா அப்படின்லாம் சந்தேகப்படாதீங்க. அந்த இடம் பூஜை செய்வது கிடையாது, அந்த இடத்தில் இருக்கின்ற பொருள்கள் பூஜைகள் செய்வது கிடையாது. பூஜை செய்கிறது உங்களுடைய ஆத்மா, உங்களுடைய உடல். அந்த ஆத்மாவுடன் இணைந்து செய்யும் பொழுது அந்த பலன்கள் முழுக்க முழுக்க பூஜை யார் செய்கிறார்களோ அவர்களுக்குத்தான் போய் சேரும். நீங்கள் உங்கள் குடும்பத்துக்காக, உங்களுடைய பிள்ளைகளுக்காக, கணவருக்காக செய்கின்ற பூஜைகள் அது வேணால் அவங்களுக்கு பங்கு போகும். கணவர் பேரை சொல்லி, பிள்ளைகள் பேரை சொல்லிட்டு நீங்கள் பூஜை செய்கிறீங்க இல்லையா, அதனால் அவர்களுக்கு போய் சேரும். ஆனால் இந்த பூஜைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா பிறருக்கு போய் சேராது. நம்ம யாருக்காக நினைத்து வழிபடுகின்றோமோ அவர்களுக்கு வேணால் போய் சேரும். அதனால் குழப்பம் அடையாமல் நீங்கள் வாடகை வீட்டில் இருந்தால் கூட வழிபாட்டை முழு மனதோட இறைவனுடன் சங்கமித்து, நம்முடைய ஆத்மா சங்கமித்து பூஜை செய்யுங்க, அதற்கான பலன்கள் கிடைக்கும். நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேங்க. இந்த பூஜை அந்த காலத்தில் இறைவனை எல்லாம் நினச்சி முனிவர்கள் ரிஷிகள் எல்லாம் தவம் இருந்திருக்காங்க.
அவங்க ஆற்றங்கரை, குளத்தங்கரை, கடல் பகுதியில் இருந்து தான் தவம் இருந்து அந்த தவத்திற்கான பலன்கள் கிடைக்க பெற்றிருக்காங்க. அவங்க இதை நினச்சாங்களா, நம்ம ஆத்தங்கரையில் செய்கிறோம், குளத்தங்கரையில் செய்கிறோம், இல்லை கடல்கிட்ட செய்கிறோம், அதுக்கு நாம் செய்கின்ற பூஜையெல்லாம் போய் சேர்ந்துரும் அப்படின்னு நினச்சாங்களா? கிடையாது. அவர்கள் செய்த தவத்தினால, அவர்கள் செலுத்தின பக்தினால, அவர்கள் செய்த வழிபாட்டினால தான் அவர்களுக்கு ரிஷிகள், முனிகள் அப்படின்ற ஒரு அந்தஸ்து கிடைக்க பெற்றார்கள். இன்னும் கூடுதல் சக்திகள் கிடைக்க பெற்றார்கள். அதனால் நீங்கள் குழப்பம் அடையாமல், நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும், நிறைய பேர் இதில் கூட கேட்பீங்க, நாங்கள் மாமியார் வீட்டுக்கு நடுவில் போக வேண்டியதாக இருக்குங்க, மாமியார் வீட்டில் பூஜை செய்யலாமா, இல்லை அம்மா வீட்டுக்கு போக வேண்டியதாக இருக்குது, அங்கே ஒரு வாரம் தங்க வேண்டியதாக இருக்குங்க, அங்கே பூஜை செய்யலாமா, அப்படி பூஜை செய்தால் எங்களுக்கு பலன் கிடைக்குமா அப்படின்ற கேள்வி கூட கேட்டிருக்கீங்க. நீங்கள் எங்கே இருந்து பூஜைகள் செய்தால் கூட அந்த பலன்கள் உங்களைத்தான் சேரும். இப்போ தெளிவாயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால் நீங்கள் எந்த குழப்பமும் இல்லாமல் வழிபாடு அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறணும் என்கின்ற எண்ணம் இருக்கணும். கடவுள் மீது நம்ம உண்மையான பக்தி செலுத்த வேண்டும் என்கின்ற எண்ணம் இருக்கணும். அந்த பூஜைக்கு எந்த தங்குதடையும் இல்லாமல் நம்ம பூஜை செய்யணும் அப்படின்ற எண்ணம் இருக்கணும். இதெல்லாம் தான் உங்கள் மனசில் இருக்கணும். அந்த பூஜைக்கான என்ன ஏற்பாடுகள் செய்யணும், நைவேத்தியம் என்ன வைக்கணும், அதற்குரிய மந்திரம் என்ன, இதில் மட்டும் கவனம் செலுத்துங்க. இப்படி செய்தால் அப்படி ஆகுமா, அப்படி செய்தால் இப்படி ஆகுமா, இன்னொன்று இந்த பொருள் வச்சு தான் நம்ம பூஜை செய்யணுமா, அப்படியெல்லாம் எதையும் சிந்திக்காமல் உங்களுடைய பூஜையை தெளிவான சிந்தனையோடு செய்யுங்க. அதற்கு பலன்கள் கட்டாயம் கிடைக்கும். சரி, இன்றைக்கு நம்ம பார்த்த செய்தி மிகவும் எளிமையானது, ஆனால் இயல்பானது. இது உங்களுடைய உற்றார் உறவினர்களுக்கெல்லாம் பகிருங்க, அவங்களும் தெளிவாகட்டும், பயன் பெறட்டும். இந்த பதிவை முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம விஹா ஆன்லைன் பற்றி சொல்கிறேன். விஹா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப். என்னால் மற்றும் என் கணவர் குழந்தைகளால் நடத்தப்படுகின்ற ஆன்லைன் ஷாப். இதுவரைக்கும் யாராவது எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணலைன்னா உடனே ப்ளே ஸ்டோர், ஆப் ஸ்டோருக்கு போயிட்டு தம்ப்நெயிலில் விஹா ஆன்லைன்னு ஸ்பெல்லிங் கொடுக்கப்பட்டிருக்கும், அதை பார்த்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள். அப்படியும் புரியலன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள், அதில் விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்க்கான லிங்க்ஸ் தரப்பட்டிருக்கும், அதை பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ண பின்னாடி நீங்கள் கட்டாயம் பார்க்க வேண்டியது மிஸ்ஸஸ் அனிதா குப்புசாமிஸ் விஹா ஆன்லைன் அப்படின்னு சிம்பிள் இருக்கான்னு பாருங்க. இப்போ நான் படத்தில் காமிக்கிறேன் பாருங்க. இதில் விஹான்ற பேரில் தான் கருப்பு எழுத்தில் போலியானது இருக்குது. அது நம்மளுடையது கிடையாது. அதை நீங்கள் பார்த்து ஏமாந்துடாதீங்க என்னோடதுன்னு. இப்போ நம்மளுடைய ஒரிஜினல் விஹா என்னுடைய ப்ராடக்ட்ஸை நான் காமிக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா பச்சை எழுத்து இருக்கும், விஹான்ற பேர் தான் இருக்கும், மிஸ்ஸஸ் அனிதா குப்புசாமிஸ் விஹா அப்படின்றது இருக்கும். இந்த மாதிரி போலிகளை தவிர்ப்பதற்காக தான் நம்முடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை டவுன்லோடு பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு திரும்ப திரும்ப நான் ஒவ்வொரு பதிவிலேயும் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இப்போது இந்த போலி இருக்கு இல்லையா, இதில் சார்கோல் சோப், பப்பாயா சோப் அப்படின்னெல்லாம் கொடுத்துருக்காங்க. அது வாங்கி ஒரு சிலர் என்னோடதுன்னு நினச்சிட்டு வாங்கியிருக்காங்க. வாங்கிட்டு அது நல்லா இல்லை அப்படின்னு நம்ம ஷாப்கே சொல்லியிருக்காங்க. இது என்னங்க இப்படி நல்லா இல்லாமல் இருக்குது, இப்படி உங்கள் மேடம் நம்பி வாங்கினோமே அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த உப்தன் பவுடர்னெல்லாம், நான் உப்தன்லாம் பேரே வைக்கல, வைட்டனிங் பவுடர்னு தான் பேர் வச்சுருக்கேன். இவ்வளோ ஒவ்வொரு பதிவுலையும் சொன்ன பின்னாடியும் கூட திரும்ப திரும்ப குழப்பம் ஏற்பட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இல்லை தப்பாக எங்கேயாவது போய் மாட்டிக்கிறாங்க, வாங்கிக்கிறாங்க. அப்படி வாங்கிட்டு அதற்கு நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, என்னங்க எங்களோடதே கிடையாது, இது பாருங்கள் மேடம் இது சொல்லிக்கிட்டு இருக்காங்களே, நீங்கள் ஏன் பார்க்கல, டவுன்லோடு பண்ணிக்கல அப்படின்ற மாதிரிலாம் நம்ம விளக்கம் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. கஸ்டமர் கேரில் நம்முடைய ஸ்டாஃப்ஸ் எல்லாம் விளக்கம் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அதனால தான் திரும்ப திரும்ப அழுத்தம் திருத்தமாக சொல்லிகிட்டு இருக்கேன். நீங்கள் எந்த போலிகளை பார்த்தும் ஏமாறக்கூடாதுன்றதுக்காக தான் விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் உருவாக்கியிருக்கேன். அதை உங்கள் செல்லில் டவுன்லோடு பண்ணி வச்சுக்கோங்க. வாங்குவதற்கும் பொருள்களை பார்ப்பதற்கும் ரொம்ப சுலபமாக இருக்கும் அப்படின்னு. இது தவிர பார்த்தீங்கன்னா viha.online என்கின்ற இ-காமர்ஸ் வெப்சைட்டும் நடத்திக்கிட்டு இருக்கிறேன். அதுலேயும் என்னுடைய பெயர் இருக்கா.
இந்த சிம்பிள் எல்லாம் இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிக்கோங்க. பொருள்களை நேரில் பார்த்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய விஹா கடைக்கு வாங்க. அதற்கான ஃபோன் நம்பர், அட்ரஸ் viha.online இ-காமர்ஸ் வெப்சைட்டில் மற்றும் விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பில் மற்றும் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் தரப்பட்டிருக்கு, பார்த்துட்டு நீங்கள் வரலாம். இது தவிர பார்த்தீங்கன்னா கூகுள் மேப்ஸில் விஹா ஷாப் சென்னை அப்படின்னு போட்டிங்கன்னா அந்த மேப் ரூட் அழகாக கொண்டு வந்து கைட் பண்ணி கொண்டு வந்து எங்கள் கடையில் சேர்த்து விட்டுடும். இதில் இன்னும் சில தகவல்கள் சொல்கிறேன். எங்களுடைய விஹா கடைக்கான, அதாவது எங்களுடைய விஹா ஷாப் அல்லது விஹா ஸ்டோர், இதற்கான கிளைகள் உங்கள் ஊரில் அல்லது உங்கள் நாட்டில் எங்கேயுமே இருக்காது. ஒரே ஒரு கடை சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் நான் நடத்திக்கிட்டு வர்றேன். என்னுடைய பெயர், புகைப்படம், வீடியோ அல்லது ஆடியோவை பயன்படுத்திக்கிட்டு அவங்க கடை தான், இல்லை அவங்க கடையிலேருந்து பொருள்கள் வாங்கிட்டு வந்து தான் எங்கள் கடையில் விற்பனைக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அது முற்றிலும் தவறான செய்தி. அதற்கும் எனக்கும் தொடர்பு கிடையாது. நீங்கள் வாங்கிக்கிட்டு அப்புறம் என்ன திட்டுறதுல அர்த்தமே கிடையாது. கொஞ்சம் தெளிவாக ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். சரி, உங்களுக்கு எது போன்ற பதிவுகள் தேவைன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை படித்து பதிவுகளாக நான் தர்றேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.